திரு தனியரசு, கசிய விடப்பட்ட செய்திதான். அதிமுகவுக்கு 170 தொகுதிகள், திரு பன்னீர்செல்வத்திற்கு 3, திரு தினகரனுக்கு 6, பாஜகவுக்கு 23 என்ற செய்திகள் கசியவிடப்பட்ட செய்திகள். மிக மிக காட்டமாக பேசியிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம். திரு பழனிசாமிங்கிற பெயரை சொல்வதற்கே வெட்கமாக இருக்கு அப்படிங்கிறார். 3 தொகுதிகள் கொடுத்தா என்டிஏவுக்கு போகக்கூடாது அப்படின்னு திரு குன்னம் ராமச்சந்திரன் பேசுறார். கசியவிடப்பட்ட செய்திக்கு இவ்வளவு காட்டமான எதிர்வினை தேவையா? இல்லையா, இப்ப எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 170 தொகுதிகளில் போட்டியிட்டு அண்ணன் ஓபிஎஸ் அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அண்ணன் ஓபிஎஸ் 3 தொகுதின்னு சொன்னா, எந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளராகவே இருந்து அண்ணன் ஓபிஎஸ் 3 முறை புரட்சி தலைவி அம்மாவின் பேரன்பை பெற்று முதல்வராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்க்கு 3 சட்டமன்ற தொகுதி மட்டும் ஒதுக்கப்படும். அவர் 170 தொகுதிகளை கைவசம் வைத்திருக்கிற எடப்பாடி அதிமுகவுக்கு ஆதரவு தர வேண்டும், அதற்காக வேலை செய்ய வேண்டும், எடப்பாடியை முதல்வராக்க வேண்டும் என்கின்ற அந்த கசியவிடப்பட்ட செய்தியினுடைய வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஓபிஎஸ் அண்ணனையும் அந்த ஓபிஎஸ் அண்ணனுடைய முன்னணி தளபதிகளையும் கொதிப்படை செய்திருக்கிறது. அதுல நான் வேற இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கடுமையா அண்ணன் வைத்தியலிங்கண்ணனே பேசுறதை நேற்று நம்ம பார்த்தோம். அதுல குன்னம் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மிக கடுமையா எடப்பாடியை இனி நம்ம ஒரு காலம் ஏற்கக்கூடாது, எடப்பாடியை திருந்தி வந்தாலும் ஏற்கக்கூடாத அளவுக்கு அது நிராகரிக்கப்பட வேண்டிய ஒன்று, எடப்பாடியினுடைய அதிமுகவை தோற்கடிப்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் கடுமையா சொன்னாரு. அதை நான் அப்படியே ஏற்கிறேன்னு ஓபிஎஸ் அண்ணன் சொல்றாரு. ஒருங்கிணைந்த இந்த கொதிநிலைக்கு எது காரணம்? ஒருங்கிணைந்த அதிமுகன்னு இவ்வளவு நாள் வலியுறுத்தினவங்க திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக இணைவுங்கிற இடத்துக்கு நகர்றாங்க நேற்று. அதுதான் இதை ஏற்கனவே நான் இன்னும் ஒன்றிணைற்று இல்லையா, நான் நீண்ட காலமா இந்த சிக்கல் துவங்கிய காலத்திலிருந்து தனியரசு, அதாவது நீங்க இந்த இப்பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் நெருங்கி வருகிறது. தேர்தல் பரப்புரையெல்லாம் எடப்பாடி முடிச்சுட்டாரு. கூட்டணிகளுக்காக தேசிய கட்சி அதாவது பாரதிய ஜனதா கட்சியே அதனுடைய தலைமை குழுவை இங்கே அனுப்பி தொகுதி பகிர்வு குறித்தெல்லாம் நேற்று பேசுகிற பொழுது இந்த கருத்து விவாதமும் ஓபிஎஸ் வைக்கிறார். நான் சொன்னேன், நீங்க நீண்ட காலமா இந்த போராட்டத்தின் துவக்க காலத்திலேயே இதை கூர்மைப்படுத்துங்கன்னு சொன்னேன். அப்ப எடப்பாடி மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை ஒன்றுபடாமல் தடுத்து வெற்றி பெறாமல் அதை தோல்வி நிலையிலேயே பராமரித்து வருகிறார். ஆகவே எடப்பாடியினுடைய பிடிவாதத்தை நீங்கள் தளர்த்துவதற்கு நீங்கள் கூர்மையாக களத்தில் அதிமுகவின் தொண்டர்களை அணி சேர்த்து நிர்வாகிகளை அணி சேர்த்து களத்துக்கு வாங்கன்னு சொன்னேன். அதுல டிடிவி, ஓபிஎஸ், சின்னம்மா, இப்ப நம்ம கேசிபிஐயா, பூலேந்தி அண்ணன், இப்ப எல்லாம் பிரிந்திருக்கிற எல்லாரும் அணியா நம்ம இந்த ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நம்ம கடுமையா கோரிக்கை வைக்கணும். அதுல தடையா இருக்கிற எடப்பாடியை வெளியேற்றி விட்டு அதற்கு பொருத்தமான அனைவராலும் ஏற்கக்கூடிய ஒருவரை அந்த பொருத்தமான இடத்துக்கு கொண்டு வரணும். அப்படின்னா நம்ம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா கண்ட கனவை அதிமுக என்கின்ற இந்த மக்கள் பேர் இயக்கத்தை நம்ம பாதுகாக்க முடியும். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சிக்கு வரும். இதை தான் நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். இப்போ 9 ஆண்டு காலம் எங்க ஓபிஎஸ் ஐயா இந்த கட்சியில அந்த கட்சிக்காக தான் பேசுறாரு. ஆனால் கேசிபி ஐயாவே இன்னும் எடப்பாடி ஏற்க மறுக்கிறார். அப்படின்னா நீங்க அந்த அதிமுகவின் மீது அவருக்கு என்ன பற்று எங்க எடப்பாடிக்கு இருக்க போகுது? அது கொங்கு மண்டலத்துல செங்கோட்டையன், இப்ப நம்மெல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிற பொழுது எல்லாரும் ஒன்று சேர்த்துவார் எடப்பாடின்னு பார்த்தா, ஏற்கனவே அவருடைய வலதுகரமாக இருந்த நெருக்கமாக இருந்த அண்ணன் KS செங்கோட்டையன் இவரிடமிருந்து வெளியேறுகிறார், டெல்லிக்கு போகிறார். பிறகு அதிமுக ஒரு பொருட்டே இல்லை, அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு சொல்ற ஒரு சாதாரண நடிகர் விஜயை அவர் போய் களத்துல பக்கத்தில் நின்று அடுத்த புரட்சி தளபதி விஜய்னு சொல்ல வைக்கிறார்ல. அப்ப மேற்கு மண்டலத்துல குறைந்த நம்பிக்கை இருக்கு. திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இருக்கு. 170 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட முடியும், பெரும்பான்மை இடங்களை பெற முடியும், வெற்றி பெற முடியும். பாஜகவுக்கு 23 கொடுத்தா போதும், ஓபிஎஸ்க்கு இவ்வளவுதான் செல்வாக்கு, 3ஓட நிறுத்திக்கலாம், தனியா கட்சி நடத்துறார் தினகரன், அவருக்கு 6 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதிமுக மீது நம்பிக்கை இருக்கு, கட்சி கட்டமைப்பு மீது நம்பிக்கை இருக்கு, கட்சி பலத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, ரெட்டலை மீது நம்பிக்கை இருக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா மீது நம்பிக்கை இருக்கு, தன்னுடைய செல்வாக்கு மீது நம்பிக்கை இருக்கு.
இவ்வளவு நம்பிக்கைன்னு எங்க கார்த்திகை செல்வன் ஐயா சொன்னீங்கல்ல, இவ்வளவு நம்பிக்கை குவிந்து கிடக்கிற எடப்பாடி எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் கட்சியில் இணைந்து கொள்கிறேன், இந்த 3 தொகுதியே வேண்டான்னு சொல்றாரு ஓபிஎஸ் ஐயா. ஏன் நீங்க ஓபிஎஸ் ஐயாவை கட்சியில சேர்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன சிரமம்? இவ்வளவு நம்பிக்கை உங்களிடத்தில் குவிந்து கிடக்கிறது. 2.5 கோடி தொண்டர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள், 6.5 கோடி வாக்காளர்கள் உங்களை ஆதரிக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் இருக்குதுல்ல, ஏன் ஓபிஎஸ் என்ன கட்சியில் சேரணும்னு சொல்றாரு வேண்டாங்கிறீங்க? ஏன் டிடிஐயாவை நம்ம எல்லாருக்கும் அம்மாவின் பிள்ளைகள் ஒன்றிணைந்து களத்தை சந்திப்புன்னு சொல்ல வேண்டாங்கிறீங்க? ஏன் சின்னமாவை இன்னும் நீங்க போய் பார்க்கல? ஏன் அவங்கள களத்துக்கு அரசியலுக்கு கொண்டு வந்து பயன்படுத்துறது உங்களுக்கு என்ன சிரமம்? அப்ப உங்களுக்கு என்னன்னா, நீங்க சொன்ன எந்த நம்பிக்கையையும் எடப்பாடியிடம் இல்லை. அதுதான் இப்ப சிக்கல். அப்ப நீங்க இந்த நம்பிக்கையெல்லாம் இல்லைங்கிறத உணர்ந்து கொண்டுதான் கே.ஏ. செங்கோட்டையனை ஒரு கெடு விதித்தார். அதாவது ஒரு அவகாசம் கொடுத்து பார்த்தார். அப்ப 6-7 பேர் மூத்த அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க. ஆனா எடப்பாடி திருந்தல. அதற்கு மாறா கே.ஏ. செங்கோட்டையன் மீதே நடவடிக்கை எடுக்கிறார். அப்ப அவரு வெளியேறி தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைகிறார். அப்ப மேற்கு மண்டலத்துல இதுவரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை விஜய்க்கு வருது. அல்லது ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்திற்குமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இருந்த ஒருவர் கூட, அவரை கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாத எடப்பாடி, கேசிபி ஐயா மாதிரி 9 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் நம்முடைய கட்சிக்கு அதிமுகவுக்கு உழைத்தவர்களையே தக்க வைத்துக் கொள்ள ஒருங்கிணைப்பதற்கு விருப்பம் இல்லாத எடப்பாடி, அப்ப நீங்க இப்படியெல்லாம் யாரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத அதிமுக மேற்கு மண்டலத்தில் மட்டும்தான் இப்பொழுது ஓரளவு வலிமையா இருக்கிறதான்னு ஒரு தோற்றம் இருக்கு. இந்த நம்பர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாமல் இல்லை. வந்தால் வருவார்கள், வராவிட்டால் போகட்டுங்கிற இடத்துல இருந்துதான் தன்னம்பிக்கையோடு இந்த தேர்தலை அவர் எதிர்கொள்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கவே முடியாதா? ஐயா, தன்னம்பிக்கை அவருக்கு, அதாவது தன்னம்பிக்கைன்னு ஐயா முரட்டுத்தனமான தன்னம்பிக்கை. எத்தனை முறை தோற்றாலும் தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளவே மாட்டேன், என்னுடைய அணுகுமுறையை மாற்றிக்கொள்ள மாட்டேன். அதாவது என்னுடைய கட்சி அவருடைய கட்சி அல்லது புரட்சி தலைவருடைய கட்சி, புரட்சி தலைவர் அம்மாவின் கட்சி, அவருடைய தொண்டர்கள், அதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த அன்வர் ராஜா அண்ணனைவே இவர் எதிர் முகாமுக்கு போக வைக்கிறார். மனோஜ் பாண்டியன் மாதிரி இந்த கட்சியில அப்படியே ரத்தமும் நகமும் சதையுமா இருந்தவரையே வெளியேற்றி எதிர்முனைக்கு போக வைக்கிறார். செங்கோட்டையனை எதிர்முனைக்கு போக வைக்கிறார். இப்ப இங்க கேசிபியாவையும் எதிர்முனைக்கு போகிறது தள்ளுறார். அப்படின்னா இவர்கிட்ட என்ன உறுதி இருக்கு? எப்படி இந்த கட்சியை காப்பாற்றுவாரு? ஆகவே இவரிடம் இந்த 170 எண்ணிக்கை இல்லையா? நீங்க 234 தொகுதிகளிலுமே அதிமுக போட்டியிட்டாலும் வெற்றி வாய்ப்பை இழக்க போகுது. 170 தொகுதிகளில் ஒரு அதிகபட்சம் ஒரு 5 அல்லது ஒரு 10 தொகுதிகளில் வென்றால், எப்படி நம்ம சிறீ சண்முக மாதிரி, கேசி நம்ம முனுசாமி என்ன மாதிரி, எடப்பாடி வேலுமணின்னு ஒரு 5 பேர், அதிகபட்சம் ஒரு 10 தொகுதியில எங்க உதயகுமார் ஐயா மாதிரி ஒரு 10 பேர் அதிமுக அவர்கள் தனிப்பட்ட செல்வாக்கு. அப்ப ஒரு 10 தொகுதியில் வென்று மீண்டும் எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியில் அதிமுக இருக்கிறது. ஆகவே அப்ப அது மட்டும் இல்லையா, இப்ப நீங்க இது பலகி இவ்வளவு நம்பிக்கை இருக்கிற எங்க எடப்பாடி, சரி பாஜக கட்சி டெல்லியில இருந்து ஒரு 3 பேர் வர்றாங்க, ஒரு சாதாரண ஆளு, அவங்களோட 2 மணி நேரம் ஒரு பொதுச் செயலாளரே அமர்ந்து பேசுறாரு. டீக்கடை பெஞ்சு அதுல எடப்பாடி பழனிசாமியின் செல்வாக்கு குறித்து பேசலாம். நாம பாஜகவுல இருந்து ஒரு பொறுப்பாளர் பேசுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, பொறுப்பாளரை மாத்துறாங்கிறதையும் பேசலாம். நான் வரேன்.